தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை. குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரை நோக்கிய நமது மன்றாட்டு. புனித சூசையப்பரே, அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் அடைக்கலத்தில் வைக்கிறேன். வல்லமை மிக்க பரிந்துரையால் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடவேன். புனித சூசையப்பரே, உம்மையும் திருக்கரங்களில் உறங்கும் இயேசுவையும் எல்லா காலமும் எண்ணி பூரிப்படைய தயங்கியதில்லை. இறைவன் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்து கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும். மரித்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனே, எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தை. இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரியது, நீர் விரும்பியமாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகனின் பிணி நீங்கியது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. ஜூலை மாதம் மரியாளின் மாசற்ற இருதயத்தை தியானித்து அவரிடம் இருந்த நற்குணங்களை பெற்றுக்கொள்ள திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மரியாவின் மாசற்ற இதயம் அவருடைய மகிழ்ச்சிகளையும் துக்கங்களையும் நற்பண்புகளையும் தந்தையாகிய கடவுள் தம் மகன் இயேசு மற்றும் முழு மனித குலத்தின் மீதான அவருடைய முழுமையான அன்பையும் பிரதிபலிக்கிறது. இது விசுவாசிகளை மரியாவை போற்றுவதோடு மட்டுமல்லாமல் அவருடைய முன்மாதிரியிலிருந்து கற்றுக்கொள்ளவும் ஊக்குவிக்கும் ஒரு பக்தி முயற்சியாகும். பின்வரும் வார்த்தைகளில் நமது திருத்தந்தையினுடைய கருத்து மிகவும் ஆழமான சிந்தனைக்கு உரியது. விசுவாசத்தின் பெண்மணியான கடவுளின் தாயான நாசரேத்தின் மரியா நமது விசுவாச பயணத்தில் ஒரு முன்மாதிரியாக நமக்கு அளிக்கப்பட்டுள்ளார். மரியாவிடமிருந்து கடவுளின் சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க கற்றுக்கொள்கிறோம். எல்லா நம்பிக்கையும் அற்றுப்போனது போல் தோன்றும் போதும் நம்புவதற்கு மரியாவிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். மரியாவிடமிருந்து அவருடைய மகனும் கடவுளின் மகனுமான கிறிஸ்துவை நேசிக்க கற்றுக்கொள்கிறோம். மரியா கடவுளின் தாய் மட்டுமல்ல, திருச்சபையின் தாயும் ஆவார். மரியாவை அவ்வளவு சிறப்பு மிக்கவராக ஆக்கியது எது என்ற கேள்விக்கு அவருடைய இதயத்தில் விடை அடங்கியுள்ளது. முன்னால் இருந்த பாதை நிச்சயமற்றதாக இருந்த போதிலும் கடவுளை முழுமையாக நம்புவதற்கான அவருடைய தற்கையளிப்பு விருப்பமே அதுவாகும். ஆகவே அன்னை மரியாளை போன்று நாமும் கடவுளின் மீது ஆழமான நம்பிக்கை கொள்ள அவருடைய இதயத்தை போற்றி இந்த நாளிலே இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்களை அன்போடு ஆதரித்து பாதுகாத்து வழிநடத்தி வரும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். நீர் என்றும் மாறாதவராக உம்முடைய அன்பிலே பிரமாணிக்கமாக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். என்ன நடந்தாலும் என்ன செய்தாலும் நாங்கள் உம்மை போற்றி புகழ இன்று எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் அரணும் கோட்டையும் அரணும் பாதுகாப்புமாக இருக்கின்ற உமது திருவடிகளில் எமது குடும்பங்களை அர்ப்பணித்து மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் செய்யப்போகிற அனைத்து பணிகளிலும் நீர் எங்களோடு உடனிருப்பீராக. எங்கள் வாழ்வை சோதிப்பதற்காக சாத்தானால் அனுப்பப்பட்டிருக்கிற அத்துணை தீக்கணைகளையும் நாங்கள் உமது நாமத்தினால் வெற்றியடைய செய்ய வென்றெடுக்க எங்களுக்கு அருள் தாரும். அன்பு ஆண்டவரே, அன்னை மரியாளின் மாசற்ற திருஇதயத்தை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிற அத்துணை பங்குகளையும் சிறப்பாக அன்னையினுடைய பெயரால் நடைபெற்று கொண்டிருக்கிற அத்துணை திருவிழாக்களில் கலந்து கொள்ளுகிற உமது அன்பு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதியும். அன்னையின் மீது கொண்டிருக்கிற அன்பினால் பக்தி முயற்சிகளினால் அவர்கள் உமக்கு ஏறெடுக்கிற அன்பை நீர் ஆசீர்வதித்து அவருடைய வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். இன்று உமது பிள்ளைகள் ஏறெடுக்கிற அனைத்து உள்ளத்தின் வேண்டல்களிலும் நீர் அவர்களுக்கு கனிவோடு பதில் தந்து ஆசீர்வதித்தருளும். சிறப்பாக எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பொறுப்படுத்தி வழிநடத்தவும், ஞானம் நிறைந்த உள்ளத்தோடு அவர்கள் சரியான பாதையை தேர்ந்து தெளியவும், தீமையின் கைகளிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படவும், போதை பழக்க வழக்கங்கள் இன்னும் வாழ்வை கெடுக்கின்ற தீய பழக்க வழக்கங்கள் இவற்றிலிருந்து அவர்கள் விடுதலை பெறவும்,
நற்பண்புகளை அவர்களை அணிகலமாக கொள்ளவும் பரிசுத்தத்தில் நிலைத்திருந்து அன்னை மரியாளைப் போல உமக்கு எப்போதும் பிரமாணிக்கமாக வாழவும் எங்களுக்கு அருள் தாரும். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளினுடைய பயணங்களையும் நாங்கள் செய்கிற தொழில் முயற்சிகளிலும் வெற்றியை தாரும். நாங்கள் படிக்கின்ற படிப்பினை ஆசீர்வதித்தருளும். எங்கள் பேரப்பிள்ளைகளுடைய நல்வாழ்வை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சுப காரியங்கள் அனைத்தும், நலமான காரியங்கள் அனைத்தும் இந்த நாட்களிலே நிறைவேற நீவீர் தாமே அனைத்து பாதைகளையும் செம்மைப்படுத்த வேண்டும் என்றும், எங்களுடைய உள்ளத்து விருப்பங்களையும் இல்லத்து தேவைகளையும் நீர் நிறைவேற்றி எங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.